சத்துணவு ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அரசின் மீதுள்ள நல்லெண்ணம் அடிப்படையிலும் மாணவர்களின் நலன் கருதியும் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக சத்துணவு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சத்துணவு ஊழியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சத்துணவு ஊழியர்களின் போராட்டமானது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அங்கன்வாடிகளில் பணியாற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், ஓய்வு பெறும் நாளும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய், அதே போன்று சமையலர் மற்றும் சமையலர் உதவியாளருக்கு 3 லட்சம் ரூபாய் மற்றும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் உள்ளிட்ட திமுகவின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து கடந்த பல்வேறு மாதங்களாக சத்துணவு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குடும்ப ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நேற்று முதல் தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய சாலையை மறித்து போராட்டம் நடத்தி வந்தனர். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலகம் அருகே 50க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக குரல்களை எழுப்பி போராட்டம் நடத்தி வந்தனர். தொடர்ந்து சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கிய மாவட்டங்களின் தலைநகரங்களில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. பொங்கல் விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சத்துணவு ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டமானது தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது சத்துணவு ஊழியர்களின் போராட்டமானது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசின் மீதுள்ள நல்ல எண்ணம் அடிப்படையிலும் மாணவர்களின் நலன் கருதியும் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.